ஜெபம் பண்ணுங்க டீச்சர். ஜெபம் ஜெபம் மகா பரிசுத்தமும் பேரன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காகவும் ஆண்டவரே, இந்த பொழுதிற்காகவும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இன்றைய நாளிலே தகப்பனே, கோபத்தை குறித்து ஆண்டவரே, இதோ உம்முடைய தாசன் மூலமாக மிகவும் அருமையாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே விளக்கம் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் கேட்பதோடு மாத்திரம் அல்லாமல் சுவாமி, நாங்கள் எங்களுடைய கோபத்திலிருந்து விடுபட்டு சுவாமி, கர்த்தாவே உம்மை அண்டி பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கத்தக்க கிருபையை தாரும். அதோடு கூட ஆண்டவரே, இதோ இந்த வேலையிலும் கூட தகப்பனே, விதையை போல சாகுதல் என்ற அந்த தலைப்பின் கீழே சுவாமி தியானிக்க இருக்கிறோம். என் தேவன் தாமே ஆவியானவர் துணை கொண்டு சுவாமி நீர் மகனை வழிநடத்த வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம். இந்த செபவேளை ஆசீர்வதித்து தாங்க. கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக இந்த ஒரு டாபிக் கீழே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அக்கினி குப்பி அப்படிங்கிற டாபிக்ல அதாவது துன்பத்தின் மத்தியிலும் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம செய்திகளை பார்த்துட்டு வந்தோம். நடுவில் வந்து ரகசிய வருகை 2 சாட்சிகள்ங்கிற டாபிக் நடுவில் எடுத்தோம். மீண்டுமாக இந்த டாபிக்ல வந்து நம்ம அந்த அக்னி குப்பி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதுல இந்த பாடத்தை விதையை போல் சாகுதல்ங்கிற பாடத்தை குறித்து நம்ம இந்த வாரத்துல பார்ப்போம். யோபு 23:10 நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இதுல யோபு வந்து அவருக்கு சோதனை வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, தேவன் என்னை சோதித்த பின்பாக நான் எப்படி விளங்குவேன் அப்படின்னா பொன்னாக விளங்குவேன். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் துன்பம் வரும். ஆனா அந்த துன்பத்தின் மத்தியிலும் நான் எப்படி அந்த தேவனோடு நான் சேர்ந்து இருக்கிறேன். எதற்காக தேவன் என்னை வந்து கொடுக்கிற எனக்கு வந்து துன்பத்தையோ இல்ல அக்கினி குப்பி இல்ல வேதனைகளோ எதற்காக கொடுக்கிறாருன்னா என்னை மேலும் பொன்னாக மாற்றுவதற்காக. நம்ம இந்த இதுல பார்க்கிறோம் பாருங்க. 99.9 விட 100% என்னை வந்து தேவன் அவருக்கு பிரியமான வகையில என்னை மாத்தணும். 100% தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள மாறணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா தேவன் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த யோபு 23:10 நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனத்துக்குள்ள நம்ம வந்து போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல இரவு வேலைக்காக துதித்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஒரு பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். அற்பரும் தூசியும் சாம்பலுமான நாங்கள் ஆண்டவரே ஒரு சத்திய வசனங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். தேவன் தாமே பேசுகிற அடிமையோடு இருந்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளவும் பேசவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களோடு பேசுங்க. இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்யுங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரை உங்களுடைய தயவு கூட இருந்து ஆண்டவரே இந்த கூடுகையை தேவன் தலைமையேற்று நடத்தரும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. சோ யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சோ அந்த வசனத்தை மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மணி இருக்கு, ஒரு விதை, ஏதோ ஒரு விதையை எடுத்துக்கோங்களேன். அந்த விதைய நீங்க மண்ணுக்குள்ள புதைக்கிறீங்க. புதைச்ச உடனே விதை என்ன ஆகுது? செத்து போகுது. செத்து போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு துளிர் உண்டாகி அது செடியாகி அதுல பல 100 மணிகள் வந்து உருவாகுது. அப்போ ஒரு விதை செத்தாதான் அதுல இருந்து என்ன கிடைக்கும்? மிகுந்த பலன் கிடைக்கும். அப்ப இதுல விழுந்து சாகிறதுனா என்ன அப்படின்னா, இப்ப இதை வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இதை வந்து உள்ள கொண்டு வரது? நான் சாகணும். நான் இல்லை, என்னுடைய சுயம் சாகும். என்னுடைய சுயம்னா எனக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, என்னுடைய ஆசைன்னு இருக்கும். எனக்கு நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும், கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, நான் இப்படி வாழணும்னு உலகத்துல எனக்குன்னு ஒரு
ஒரு சில வாழ்க்கை முறைகள் இருக்கும் பாருங்க. அத நான் சாக விடணும். அப்படி செத்தாதான் என்னையால பலன கொடுக்க முடியும். அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, நான் சாகணும். கோதுமை மணிங்கிறது நான் செத்தாதான் என்னால மிகுந்த பலன கொடுக்கும். நான் சாகணும்னா, நான் சுயத்துக்கு சாகணும். அததான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது மாரி சுயத்துக்கு செத்த ஒருத்தர முதலாவது நம்ம வந்து பார்ப்போம். அப்போ இந்த கோதுமை மணிங்கிறது சாகணும் அப்படின்னா, என் சுயத்துக்கு நான் செத்து, தேவனுடைய சித்தத்துக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கணும். இது மாரி ஒருத்தர் ஒப்புக் கொடுத்திருக்காரு. அதான் தேவனுடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறது. எனக்குன்னு உள்ள ரைட்ஸ வந்து நான் வந்து விடுறது. இததான் வந்து நம்ம இதுல இந்த டாபிக்ல பார்க்க போறோம். நம்ம இது மாரி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் யாருங்கிறத முதலாவது பார்ப்போம். யோவான் 12:23 நம்ம முன்னாடி வாச்சது யோவான் 12:24 அதற்கு முன்னால இந்த 12:24 வாட்சும் பாருங்க. கோதுமை மணியானது செத்தால் ஒழிய அது மிகுந்த பலனை கொடுக்காது. செத்தாதான் பலன் கொடுக்கும். அதுக்கு அடுத்து முன்னாடி வசனம் இது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னா என்னன்னா, அவருடைய சுயம், அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிற வேலை வந்தது. என்ன வேலை? அவர் இறக்குற வேலையை தான் அவர் வந்து இப்படி சொல்றாரு. அப்ப அவர் இறந்ததுனாலதான் எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு வந்து மீண்டுமாக ஒரு வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை திரும்ப வந்து தேவன் எனக்கு கொடுக்கிறார். இழந்து போனது. அப்போ எப்படி அவர் வந்து சுயத்துக்கு செத்திருக்கிறாருங்கிறத பார்க்கலாம். இதற்கு பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்ப அவர் யாரு? தேவனுடைய ரூபம். சாயல், ரூபம் 2 இருக்கு. அப்ப தேவனுடைய ரூபம்னா, இப்ப நம்ம ஒரு பொண்ணை பார்த்தவங்க ரூபவதின்னு சொல்றோம்ல. அப்ப தேவனுடைய ரூபம்னா பிதாவுக்கு சமமானவர், பிதாவை போன்றவர். அதான் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை, தேவனும் அவரும் ஒண்ணு, சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்ப அவர் எங்க இருந்தார் ஆரம்பத்துல? பிதா கூட இருந்தார். அதான் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த 2 வசனங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறது, அவர் பரலோகத்துல இருந்தார், தேவன் கூட இருந்தார், தேவனுடைய ரூபமா இருந்தார், தேவனுக்கு சமமா இருந்தார். ஆனா அந்த சூழலை அவர் விட்டுட்டு எங்க வர்றாருன்னா மனுஷ சாயலானார். அப்ப அந்த நிலையை அவர் விட்டுட்டு வெளியே வர்றார். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா சுயத்தை விட்டுட்டு வர்றார். இப்ப நான் ஒரு நிலைக்குள்ள இருக்கிறேன், ஒரு நிலையில இப்ப இருக்கிறேன். நான் ஒரு நல்ல வருமானத்துல இருக்கிறேன், நல்ல வசதியா இருக்கிறேன். ஆனா தேவனுக்காக அதையெல்லாம் நான் வேண்டான்னு ஒதுக்கிட்டு என்ன பண்றேன், நான் வந்து என்னுடைய சுயத்தை விடுறேன். நிறைய விஷயம் உண்டு. அன்றாட வாழ்க்கையில ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம். பக்கத்துல ஒருத்தன் ஒரு வயசானம்மா நின்றுட்டு இருக்கு. எழுந்துச்சு இடம் கொடுப்போமா? அட போயா, அதுதான் சுயம். நானே ரொம்ப தூரம் போகணும், இன்னும் 100 கிலோமீட்டர் போகணும். இந்த அம்மாவுக்கு இடத்த கொடுத்து நான் எவ்வளவு நேரம் நின்றுட்டு வர்றது? சோ அப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட என்னையால வந்து என் சுயத்தை விட முடியல. அது கோவப்படுறதா இருக்கலாம், எரிச்சல் அடையாததா இருக்கலாம், மேட்டிமையா இருக்கலாம். இல்ல நான் ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு அம்மா கீரையை கட்ட தூக்கி தூக்கி தலையில தூக்கி வைக்க சொல்லுது. ஒரு கூடக்கார அம்மா. என்னால இறக்கி நின்று தூக்கி வைக்க முடியுமா? என் பேண்ட் ஷர்ட் அழுக்காயிடும். சோ சின்ன சின்ன விஷயத்துல கூட என்னையால என் சுயத்தை விட முடியுமா அப்படின்னா முடியல. ஆனா முடியணும். இப்ப தேவன் பரலோகத்துல இருந்தவர், இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமா இருந்தவர் என்ன பண்றாரு? மனுஷனுக்காக உங்க பதவி எனக்கு வேண்டாம், நான் எங்க போறேன்? நான் மனுஷனா வர்றேன். கீழே வர்றார். எதுக்காக? எனக்காக வர்றார். அந்த பரலோக மேன்மைய அவர் விட்டுட்டு எங்க வர்றாருன்னா மனுஷனா வர்றார். அவர் மனுஷன்லயும் எப்படி வர்றார்? பெரிய ஒரு நினைச்சிருந்தாருன்னா மனுஷன்ல ராஜாவா வந்திருக்கலாம், பெரிய தலைவரா வந்திருக்கலாம், இல்ல பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருக்கலாம், ஜமீன்தார் வீட்டுல பிறந்திருக்கலாம். ஆனா எப்படி பிறந்தார் அப்படின்னா, அவர் மனுஷன் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் முதல்ல என்ன பண்றாருன்னா அடிமையின் ரூபம் எடுத்து, அந்த சராசரத்தையும் படைச்ச தேவன் தன்னுடைய சீஷர்களுடைய கால கழுவி முத்தம் கொடுக்கிறார். அந்த காலத்துல யூதர்களுடைய அந்த அந்த டைம்ல பஸ்கா பண்டிகை டைம்ல ஒவ்வொரு யூதனுக்கும் அடிமைகள் இருப்பாங்க பாருங்க. அந்த அடிமைகள் தான் அந்த கால கழுவி என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் கால கழுவி அந்த அந்த பஸ்கா பண்டிகையில கலந்துக்கிறதுக்கு அனுப்புவாங்க. சோ இந்த வேலைய அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் என்ன பண்றாருன்னா செய்கிறார்.
அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அவர் வந்து பிறக்கும்போது முதல்ல அவனுக்கு தேவனுக்கு சமமானவர், மனுஷனா பிறந்தார். இந்த மனுஷன்லயும் எந்த இடத்துல இருந்து வந்தாருன்னா, கீழ் லெவல்ல சோத்துக்கே வழி இல்லாத ஒரு வீட்ல இருந்து வராரு. அதுலயும் எந்த ஊர்ல இருந்து வராருன்னா, அந்த அந்த நாசரேத்ங்கிற ஊர்ல. இப்போ இந்த நாத்தான்வேல்ட்ட வந்து பிலிப்பு கேட்பார். அப்பா அவரு வந்து நாசரேத்திலிருந்து நாசரேயனாகிய இயேசுவ நான் பார்த்தேன். நான் மெஸ்ஸியாவ பார்த்தேன்னு சொல்லும்போது, இப்ப நத்தான்வேல் என்ன கேட்பான்னா, "ஆ நாசரேத்திலிருந்து நன்மை எதுவும் வருமா?" அப்படின்னு கேட்பான். அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு மோசமான இப்ப நம்ம ஊர்ல வந்து அ ரவுடிகள் இருக்கிற ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலேருந்து ஒரு ஆள் வர முடியுமா? நல்ல மனுஷனா அப்படின்னா, அந்த மாரியான ஒரு மோசமான ஊர்ல, ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில இருந்து அவர் வர்றார். அப்போ மனுஷன்லயுமே அவர் அடிமை. கீழ்த்தரமான லெவல்ல இருந்து வர்றார். ஓ! அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன். தேவனுக்கு சமமா இருந்த பரலோகத்த விட்டு கீழ வந்தாரு. மனுஷன்லயும் பெரிய பதவியில இல்ல. இந்த அடிமையின் ரூபம் எடுத்து வர்றாரு. எதற்காக வர்றாருன்னா, எனக்காக வந்தார். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எந்த இடத்துலயும் அவர் வந்து தன்னை உயர்த்தவே இல்ல. அவர வந்து கன்னத்துல அடிக்கும்போதும் சரி, அவர் காரி அவர் மூஞ்சில துப்பும்போது கூட சரி, அவர் என்ன பண்ணலன்னா, கோவப்படல, எரிச்சல் அடையல. அப்போ இதுதான் தேவனுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறது. இந்த குணம் என்ட்ட வரணும். இந்த குணங்கிறது என்ட்ட எல்லா சூழ்நிலையிலும் வரணும். அதான் நம்ம முதல்ல கோபம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா, என்ட்ட சுயம் எப்பவுமே இருக்கு. நான் படிச்சிருக்கேன். என்ட்ட பணம் இருக்கு. என்ட்ட பதவி இருக்கு. என்னால தரையிலலாம் உட்கார முடியாது. நான் சேர்ல தான் உட்காருவேன். நான் வந்தா நீ எழுந்திருச்சு நிக்கணும். இந்த மாரி எனக்கு நீ விஷ் பண்ணணும். நான் வந்து எனக்கு என்னுடைய அந்த லெவல விட்டு நான் கீழ இறங்க மாட்டேன். என்னால இந்த வேலைகள்லாம் செய்ய முடியாது. இது நம்ம எல்லாருக்கும் உள்ள குணம். ஆனா, இந்த விஷயத்துல இயேசு கிறிஸ்து எனக்கு முன்மாதிரி. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு கீழ் லெவலுக்கு வந்தார். இதுதான் அதனால இந்த மாரியான ஒரு குணலட்சணம் எனக்கு வரும்போது தான், சுயத்துக்கு நான் சாகுறேன். அதான் விதையைப் போல நான் சாகுறேன். அப்பதான் என்னால என்ன பண்ண முடியும்? பலன கொடுக்க முடியும். இதுதான் விதையைப் போல சாகுதல். இப்ப விதையைப் போல சாகுதல்னா, என்னுடைய சுயம், என்னுடைய பழைய குணம் மாறணும். நான் எந்த நிலைக்கு வேணா தேவனுக்காக கீழ இறங்கணுங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிறது. இதுதான் பிலிப்பியர் 2:5 இதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? இந்த சுயத்துக்கு சாகறது தான். அப்ப எதற்கு அவர் வந்து தன்னை ஒப்புக் கொடுக்கிறாருன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த சிந்தை, இயேசுவில் இருந்த இந்த குணம் என்ட்டயும் வரணும். அவருடைய கேரக்டர் என்ட்டயும் வரணும். இதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. இதுதான் நம்ம பார்க்கிற முதலாவது. ஆ மத்தேயு 26:42 வாசிப்போம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணினால் ஒழிய, இது என்னை விட்டு நீங்கக் கூடாததாகில், உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இது எங்க அப்படிங்கிறது தெரியணுமா எல்லாத்துக்கும்? கெத்செமனிங்கிற தோட்டத்துல 3 எல்லா சீஷர்களையும் அழைச்சிட்டு போறாரு. 3 பேர தனியா உட்கார வச்சுட்டு, கல்லடிக்கிற தூரத்துல போய் அவர் முட்டி முட்டி போட்டு ஜெபம் பண்றார். ஏன் அவர் அப்படி ஜெபம் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, அவர விட்டு பிதாவும் அவரும் பிரியிற நேரம் வருது. பிதா தான் முகத்த அவர விட்டு திருப்ப போறார். ஏன்னா, உலகத்தோடைய பாவம் ஃபுல்லா அவர் தலையில விழப்போகுது. அப்படி எந்த மனுஷனும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனையும் தரிசிக்க முடியாது. அப்போ பாவத்த அவர் சுமக்கிறதுனால, பிதா அவர விட்டு முகத்த திருப்பிக்கிறார். அப்ப அவரால அந்த வேதனைய அவரால தாங்க முடியல. தாங்க முடியாதனால தான் அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த பானம், இந்த பாத்திரம், இந்த ஏன் ஏன் நான் வந்து இந்த அ பாவத்த சுமக்கிற அந்த சூழல விட்டு என்னைய எடுத்து போட முடிஞ்சா எடுத்து போடுங்க. ஆனாலும் உன் சித்தத்தின்படி தான். நீங்க இத தான் நான் சுமக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, இத நான் சுமக்கிறேன். இல்ல என்னை விட்டு நீங்க கூடணும்னா நீங்க கூடணும். ஏன்னா இந்த மக்களுக்காக நான் வந்து உங்கள விட்டு பிரிய முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் அவரு ஜெபம் பண்றாரு. அப்போ பிதாவின் சித்தத்துக்கு தான் அவரு ஒப்புக் கொடுக்கிறாரு ஒழிய, இல்ல இந்த பாத்திரத்த விட்டு என்னை விட்டு எடுத்துருங்க அப்படின்லாம் அவரு சொல்லல. தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஆனா இதற்காகவே வந்தேங்கிறாரு. இந்த இதுக்காக தான் நான் இந்த உலகத்துல வந்தேன். ஆனாலும் நீங்க வந்து என்னைய இத விட்டு எடுக்கணும்னா எடுங்க. அப்படி இல்லன்னா, உம்முடைய சித்தம் என்னவோ அதன்படி செய்றேன். இப்போ தன்னுடைய சித்தத்த அவர் விட்டுட்டு, பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். இததான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது. இன்னொரு வசனத்த வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள வாசிப்போம். அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்ய தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதல்ல ஆராதனைன்னா என்ன? இப்ப நம்ம எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆலயத்துக்கு போறோம். எதற்காக போறோம்? தேவன ஆராதனைக்கு போறோம். ஆராதனை செய்யும்போது பாட்டு பாடுறோம். அ ஆடல், பாடல், ஜெபம் இது எல்லாமே வந்து அங்க நடக்குது. இததான் நம்ம ஆராதனைன்னு சொல்றோம். ஆனா, இங்க பவுல் ரோமருக்கு எப்படி சொல்றாரு? தேவன் எப்படி பவுல் மூலம் பேசுறாரு பார்த்தீங்கன்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கணும். அப்போ என்னுடைய சரீரத்த, என்னுடைய சிந்தனைய எதுக்கு ஒப்புக் கொடுக்கணும்னா, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்ப புத்தியுள்ள ஆராதனைன்னா என்ன? என்னையே நான் பலியாக ஒப்புக் கொடுக்கிறதுன்னா, என் சுயத்தை விட்டுறணும். என் பழைய குணத்த விட்டுறணும். தேவனுடைய சித்தம் என்னவோ, அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கணும். அப்ப இந்த உலகத்தை சாராத ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நான் போகணும். இதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, உலகம், உலக ஆசபாசம், உலக கவலை, உலக ஐஸ்வர்யம், இத விட்டு நான் வெளிய வரணும். இது என்னால வர முடியும். நான் தேவனுக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை போறேன். ஒரு பாட்டு பாடுறேன், கை தட்டுறேன், ஒரு ஜெபத்த பண்றேன், வீட்டுக்கு வரேன். திரும்ப பழைய வாழ்க்கைக்குள்ள போறேன். இப்போ இது ஆராதனையா? இல்ல இயேசு கிறிஸ்துவை போல என் சித்தத்த, என்னுடைய பிரியத்த, எனக்கு என்னுடைய வாழ்க்கை முறைய, என்னுடைய உரிமைகள நான் விட்டுட்டு, தேவனுக்கென்று நான் வாழ்றேனா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு வந்து பவுல் சொல்றார். இப்ப நம்மளுடைய ம் மனசு எங்க வரணும் அப்படின்னா, இந்த உலகத்த விட்டுட்டு தேவன்ட்ட வரணும். ஏற்கனவே ஒரு வசனத்துல வாசிப்போம். ஒரு ஊழியக்காரன் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. அதேபோல ஒரு மனிதனால தேவனுக்கும் உலகத்துக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா, ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும், இல்ல உலகத்துக்கு செய்யணும். இப்போ தேவனுக்கு ஊழியம் செய்யறது அனலான வாழ்க்கை. அங்க உலகத்துக்கு உலகம்னா சாத்தான். உலகத்துக்கு ஊழியம் செய்யறது குளிரான வாழ்க்கை. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்னா, வெதுவெதுப்பா இருக்கிறோம். அனலும் அல்ல, குளிரும் அல்ல. அதான் நம்ம வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்துல வாசிக்கிறது போல, "ஒண்ணு அனலாயிரு, இல்ல குளிராயிரு. வெதுவெதுப்பா இருந்தீன்னா என்ன பண்ணுவேன்? உன்னைய வாந்தி பண்ணிட்டு விடுவேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்னுடைய சுயத்துக்கு நான் மரிக்கணும். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். அப்பதான் என்னையால என்ன பண்ண முடியும்னா, பலனை கொடுக்க முடியும். அந்த கேரக்டர வெளிப்படுத்த முடியும். அதனால அடுத்த வசனம் 2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்ப இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நான் விட்டுறணும். அதான் இந்த உலகத்துக்கான வேஷத்துல தான் இப்ப நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்திற்கான வேஷத்த நான் விட்டுட்டு, தேவனுடைய நன்மையும், பிரியமும் அவருக்கு எது பிடிக்கும்? எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்துக்கு தன்னுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்கிறாரோ, அதே போல தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூர்ணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நான் எப்படி மறுரூபமாகணும்னா, தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கணும். என் சித்தத்த தூக்கி குப்பையில போட்டுறணும். இப்படி இருந்து பழைய குணங்கள்லாம் போய் மனம் புதிதாகிறதுனால தான் என்னையால மறுரூபமாக முடியும். அப்போ இதுதான் நம்ம முதல் தலைப்பா பார்க்கிறோம். அப்ப தேவ சித்தத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய சுயத்துக்கு நான் வந்து மரிக்கிறேன். அடுத்தது தேவனுடைய சத்தத்த மனப்பூர்வமாய் கேட்க வாஞ்சிக்கணும். தேவ சத்தம் நமக்கெல்லாம் கேட்குதுங்களா? இப்போ நம்ம தேவ சத்தத்த நம்மளால கேட்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? இதுல ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு ஆள பார்க்கலாம். அவர் எப்படி தேவ சத்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்குறாங்க. எப்படி அவர் தேவ சத்தத்த கேட்கிறாருங்கிறத பார்ப்போம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். இந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதோடைய பேக்ரவுண்ட் ஒர்க்கை நம்ம பார்த்துட்டு பேக்ரவுண்ட்ல என்ன வசனங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு போறோம். சாமுவேல் ஒரு சிறிய பையன், அன்னாளுடைய பையன். இந்த பையனை வந்து பால் மறந்த உடனே அந்த அம்மா கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அங்க யாரு பிரதான ஆசிரியர்னா ஏலி. இந்த ஏலிக்கு 2 பசங்க. ஏலி வந்து தேவனுடைய சித்தத்தை விட்டுட்டு புள்ளைங்க மேல பாசம். அந்த புள்ளைங்க என்ன பண்ணும்னா, அந்த பரிசுத்தமான உணவுகள மற்றவங்களுக்கு கடவுளுக்கு பழக்கி இது பண்றதுக்கு முன்னாடி இவங்க சாப்பிடுறது, கறி வெந்துகிட்டு இருக்கும்போதே குத்தி எடுத்துட்டு போறது, பணத்த எடுத்துட்டு போறது, இந்த மாரி எல்லா வேலைகளையும் பண்ணுவான். ஆனா, இந்த ஏலி வந்து அத கண்டுக்க மாட்டார். தேவன் கூப்பிட்டு வார்ன் பண்ணாலும் ஏலி கண்டுக்க மாட்டாரு. இந்த நேரத்துல ஏலிக்கு அப்புறம் தேவ ஊழியத்தை செய்யறதுக்கு ஆள் இல்ல. இந்த நேரத்துல தான்
அந்த அம்மா அன்னாளுடைய கற்பத்தை தேவன் அடைப்பார். அந்த அன்னாள் வந்து ஒவ்வொரு வருஷமும் அன்னாளுடைய கணவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி, 2வது மனைவி. முதல் மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கும். அன்னாளுக்கு பிள்ளைகள் கிடையாது. இவங்க 2 பேரும் வருஷா வருஷம் ஆலயத்துக்கு வருவாங்க. வந்த உடனே இந்த அம்மாவுக்கு புள்ள இல்லன்னு அழுவாங்க. அந்த அம்மா இந்த அம்மாவ கேவலமா பேசுவாங்க. இது அப்படியே வழக்கமா நடக்கிற வாழ்க்கை முறை. இது ரொட்டீனா நடக்கிற விஷயங்கள். இந்த நேரத்துல தான் தேவனுடைய சத்தத்த அந்த அம்மா கேட்டு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுகிட்டு அந்த வருடத்துல அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆம்பள புள்ளைய குடுத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அத வந்து உங்களுடைய ஊழியத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. கடவுள் உடனே கர்ப்பத்த தொறந்து விடுவாரு. சாமுவேல குழந்தையா குடுப்பாரு. சாமுவேல கொண்டு வந்து அந்த அம்மா ஊட்டுவாங்க. இப்போ ஏலிக்கு ஏலி மேல தேவனுக்கு கோபம். ஏலிகிட்ட தேவன் பேச மாட்டார். அந்த பின்னாடி வசனங்கள்ல பார்க்கலாம். முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டு, இப்போ சாமுவேல் சின்ன பையன். முதல் தடவ கூப்பிடுவாரு தேவன். ஆ அவனுக்கு யார் கூப்பிடுறான்னு தெரியாது. வந்து ஏலிகிட்ட கேட்பான். "ஏலி நீங்க கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்பான். இல்லப்பா" அப்படின்னு சொல்லிடுவார். 2வது தடவையும் கேட்பான். 2வது தடவையும் சாமுவேலேன்னு தேவன் கூப்பிடுவாரு. அப்போ அவனுக்கு புரியாது. திருப்பி வந்து ஏலிய எழுப்பி விட்டு கேட்பான். அவர் ஏலி புரிஞ்சுக்குவாரு. இப்ப என்ன சொல்லுவாருன்னா, ஏலி சொல்லிக் கொடுப்பாருன்னா, தேவன் தான் பேசுறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டு, சாமுவேல்ட்ட சொல்லுவாரு. இது மாரி தேவன் திரும்ப கூப்பிட்டாருன்னா, "அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லுவாரு. இதான் அந்த வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று, முன்போல சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், "சொல்லும் அடியேன் கேட்கிறேன்" என்றான். அப்போ தேவனுடைய சத்தத்த அவன் கேட்கிறான். அந்த கேட்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை முறை இருக்கு. அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு வாஞ்சிக்கிறான். தேவன் அவனோடு பேசுறாரு. ஆனா யார் கூட பேசல? ஏலி கூட பேசல. ஏன்னா அவன் வந்து சுயத்துக்கு மறிக்கல. அவன் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கல. பிள்ளைங்க மேல உள்ள பாசத்துல. 1 சாமுவேல் 1:6. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், இன்னைக்கு நெறைய பேருக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த கர்ப்பத்தை அடைத்ததற்கு தேவன் ஒரு காரணத்த வைத்திருக்கிறார். அத நம்ம வந்து புரிஞ்சுகிட்டு தேவன்ட்ட நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது, தேவன் என்ன பண்றாருன்னா, கர்ப்பத்தை அடைக்கிறத திறந்து விடுறார். அவர் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். இது வந்து நாம் நிறைய பார்த்த விஷயம். இப்போ தேவன் சாமுவேல கூப்பிட்டு பேசுறார். 3வது அதிகாரத்துல வாசிச்சோம் முதல் வசனத்துல. இப்போ என்னத்த அவர் பேசுறாருன்னு பாத்துக்கங்க. சாமுவேல்ட்ட என்ன விஷயத்த பேசுறார்? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, "இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன்." என்ன விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய போறேன். ஏன்னா, ஏலிக்கு பின்னாடி அவனுடைய பிள்ளைகள் தான் ஆசாரிய ஊழியத்துக்கு வரணும். ஆனா, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை முறைக்குள்ள வரமாட்டாங்க. இத வந்து கண்டிக்கிறதுக்கு தேவன் ஏலிகிட்ட சொல்லிக் கொடுத்தும் ஏலி போய் பிள்ளைகள கண்டிக்க மாட்டான். அதனால அவங்கள வந்து தேவன் என்ன பண்றாருன்னா, அவங்கள அழிச்சு போட்டுருவார். பின்னால அத நம்ம பார்ப்போம். இத தான் வந்து சாமுவேல்ட்ட பேசுறாரு. இந்த விஷயத்த என்ன விஷயம்னு கேட்பான். ஏலி சாமுவேல்ட்ட கேட்பாப்ல. சாமுவேல் வந்து என்ன பண்ணுவாருன்னா, மறைக்கிறதுக்கு யோசிப்பார். ஆனா வற்புறுத்தி கேட்கும்போது விஷயத்த சொல்லிடுவார். இதெல்லாம் பின்னால வரும். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்த வாசிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சயமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. அப்போ ஏலி தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காததுனால அவனால அவனுடைய மனசு இருண்டதா இருந்தது. அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்ததுன்னா என்னன்னா, அவனால தேவனுடைய சத்தத்த கேட்க முடியல. ஏன்னா, அவன் வந்து வேற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வந்துட்டான். தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கல. தன்னுடைய சுய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து பிள்ளைங்கள சப்போர்ட் பண்றாப்ல. அதனால அவன் வந்து அவனுடைய மனசு இருண்டிருந்ததுனால, அப்போ தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை பொதுவா தேவன் என்ன பண்ணுவார், தன்னுடைய ஊழியக்காரர்கள்ட்ட பேசுவார். ஆனா பேசல. அப்ப யாருகிட்ட தான் பேசுறாருன்னா, சாமுவேல்ட்ட தான் தேவன் பேசுறாரு. ஏன்னா, அவன் வாஞ்சிக்கிறாங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிற ஏலியோடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா, 1 சாமுவேல் 2:18 ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இல்லாம, சுயத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து, தேவனுக்கு எதிராக நின்றார்கள். ஆனா, சாமுவேலோ தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். தேவனுடைய வார்த்தைகளை
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தா அதை வாஞ்சித்தாங்கிறது தான் நம்ம வந்து 2வது கருத்தா நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கறதுக்கு என்கிட்ட வாஞ்சை இருக்குங்களா? அப்படி வாஞ்சை இருந்தா நான் சுயத்துக்கு மறிக்கணும். தேவனுக்கு என்ன சித்தமோ அதன்படி நான் வாழணும். இதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. 3வது கருத்து, சுய புத்தியின் மேல நான் வந்து சார்ந்திருக்கிறேனா? ஒரு மனுஷன் வந்து ஒரு ராஜா. அவர் என்ன பண்றாருன்னா, சுய புத்தியின் மேல சார்ந்திருக்கிறார். தேவனை நம்பாம தான் மேல நம்பிக்கை. இது நீதிமொழிகள் 3:5 வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அப்ப ஏன் புத்தி, என்னுடைய சுயம் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் எல்லா வகையிலும் இது தேவனுக்கு பிரியமா? நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன். என் பிள்ளைய ஒரு காலேஜ்லயே சேர்க்க போறேன். இல்ல நான் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறேன். நான் இங்க போலான்னு இருக்கிறேன். இதுல வந்து தேவன்ட்ட நான் விசாரிக்கிறேனா அப்படின்னா, நான் விசாரிக்கல. ஆனா எல்லாரும் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் விசாரிக்கணும். இது வந்து உங்களுக்கு பிரியமா? இதுக்கு நான் போலாமா? வேலாமா? இத செய்யலாமா? செய்யக்கூடாதா? இப்ப என் சுய புத்தியின் மேல் சாயாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அது எங்களுடைய பாஸ்டர் சொல்றது மாரி, ஒரு காய்கறி வாங்க போனா கூட, சாமி எந்த காய நான் வாங்கணும்? இது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வரணும். நெறைய நேரத்துல நமக்கு வரல. ஏதோ பெரிய பெரிய காரியம் செய்யும்போது, இத நம்ம இத எனக்கு செஞ்சு குடுங்கன்னு தான் போய் நம்ம கேட்கிறோமே ஒழிய, இது உங்களுக்கு விருப்பமா? இது உங்களுக்கு பிரியமா? இத நான் செய்யலாமா? இத பத்தி நீங்க உங்களுடைய விஷயம் என்ன? நீங்க சொல்லுங்க. உங்க சித்தம் என்ன? இப்படித்தான் நம்ம கேட்கணும். அதான் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அப்ப என் சுய புத்தி மேல நான் சாயாம இருக்கணும். தேவ சித்தத்த புரிஞ்சுக்கணும். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். இப்போ சாமுவேல் பெரிய ஆள் ஆயிட்டாரு. இப்ப இங்க யாரு அப்படின்னா, பவுல் சவுல் வந்து ராஜாவா இருக்கிறார். இந்த சவுல் ஒரு இடத்துல ஒரு பக்கத்துல இருக்க பெலிஸ்தர் கூட சண்டை போடணும். இந்த நேரத்துல பெலிஸ்தர்கள் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க. சண்டைக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. சாமுவேல் வந்த உடனே தேவனுக்கு பலி செலுத்திட்டு தான் சண்டைக்கு போகணும். சாமுவேல் வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. இந்த நேரத்துல சவுல் என்ன பண்றாருங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கிறோம். சவுல் என்ன என்ன தப்பு செய்றாரு? சுயத்துக்கு நிற்கிறாரா? இல்ல தேவன் மேல நம்பிக்கை. இந்த சண்டைய தேவன் பார்த்துக்குவார். நான் சண்டை போடல. எங்களுக்காக தேவன் சண்டை போடுவார். இதுதான் உண்மையான நிலை. ஆனா இங்க பவுல் தன்னுடைய சுயத்த நம்பி நான் சண்டை போட போறேன். என்னையால தான் ஜெயிக்க போறேன். அப்படிங்கிற மனநிலையில தான் அவர் இருக்கிறார். இப்போ என்ன பண்றாருன்னா, மக்கள் வந்து சவுல விட்டு பிரிஞ்சு போறாங்க. ஏன்னா அது ஆப்போசிட்ல யார் வந்து நிக்கிறா? பெலிஸ்தர் பெரிய கும்பலா வந்து நிக்கிறாங்க. பெரிய படை அது. இப்போ சவுல் என்ன பண்றாருன்னா, சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி இவர் பலி செலுத்துறார். ஆக்சுவலா ஆசாரியன் தான் பலி செலுத்தணும். ஆனா இவரு என்ன பண்றாருன்னா, பலி பலி செலுத்துறார். இந்த பலி செலுத்தினதுக்கு அப்புறம் சாமுவேல் என்ன அப்படிங்கிற விஷயத்த கேட்கிறார். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும், குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும், பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கையை நான் கண்டபடியினால், கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி, துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அப்போ இவன் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. பயந்து தன்னை விட்டு மக்கள் எவன் போனா என்ன? கடவுள் என் கூட இருக்கிறார் அப்படின்னு அவன் தீர்க்கதரிசிக்காக வெயிட் பண்ணியிருக்கணும். தீர்க்கதரிசிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவன் செய்ய வேண்டிய வேலைய சாமுவேல் செய்ய வேண்டிய வேலைய இவரு செய்யறாரு. அப்போ சுய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காம தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த விஷயத்துல சவுல் நமக்கு ஒரு உதாரணம். அவர் வந்து சுய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்ப தேவனுக்காக தான் நம்ம வந்து தேவ சித்தத்துக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்கணுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிற விஷயம். இப்ப இது மாற்றுகள். மாற்றுகள்னா என்னன்னா, வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு தேடுறது. இதுல நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தேய்த்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செய்த உடனே அவங்க இடுப்பை சுத்தி ஒரு ஒளி ஆடை இருந்துச்சு. ஒரு ஒளி இருந்துச்சு. நிர்வாணம் வெளியே தெரியாது. ஏன்னா அந்த ஒளி இருக்கிறதுனால தெரியாது. பாவத்துல விழுந்த உடனே அந்த ஒளி அவங்கள விட்டு மறைஞ்ச உடனே அவங்க கீழே பாக்குறாங்க. தங்களுடைய நிர்வாணம் தெரியுது. நிர்வாணம் தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க? அவங்க போய் அத்தி இலைய பறிச்சு வேறு தங்களுக்கு கச்சைகளை உண்டு பண்ணுகிறாங்க. ஆனா தேவனுடைய சித்தம் அத்தி இலையா அப்படின்னா, தேவனுடைய சித்தம் அந்த ஆட்டோடைய தோல். ஆடுனா எது? இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து அவங்க நிர்வாணம் மறைக்கப்படுறது எதை வைத்து அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய இறப்பினால தான் அவங்களுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை.
அவங்களுடைய மரணத்திலிருந்து அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கான ஒரு வாழ்க்கை முறை. இப்ப அதற்கு யார் வேணும்னா, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் வேண்டும். அவர் வந்து மரிக்கணும். இந்த உலகத்துக்கு வந்து மரிக்கணும். அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த அத்தியில எடுத்துட்டு இவங்களுக்கு தோல் உடைகளை குடுக்குறார். அப்போ தோல் உடைகள் உடுத்த வேண்டிய அவங்க, அவங்க ஒரு மாற்றீடு, வேற ஒரு மெத்தட் அவங்க கடைபிடிச்சு என்ன பண்றாங்கன்னா, அத்தி இலைகளை தேய்த்துக் கொள்கிறார்கள். அதுபோல எந்த ஒரு விஷயத்திலும் தேவனுடைய சித்தம் என்னாங்கிறத கேட்டு, அறிந்து, அதற்கு நம்மள ஒப்புக் கொடுக்கணும் ஒழிய, நான் தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் வார்த்தைகள கேட்காத ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள போகக்கூடாது. 2வது வேறொரு வழிய நான் கண்டுபிடிக்கக் கூடாது. இவங்க எப்படி தோல் உடைகள விட்டுட்டு எப்படி அத்தி இலைகளை தேய்த்துக் கொண்டார்களோ, அத்தி இலைகள தேய்ச்சுக்கிட்டாங்களோ, அதே போல நாமளும் வேறொரு வழிமுறைகள கண்டுபிடிக்கக் கூடாது. தேவனுடைய சித்தம் என்னவோ, அத தான் நான் வந்து செய்யணும். அப்ப மாற்றீடுகள வேற வேற வழிகள நான் கண்டுபிடிக்கக் கூடாது. எல்லாத்துலயும் தேவனை கேட்டு தான் விஷயத்த செய்யணும். சங்கீதம் 118 8 மற்றும் 9 வசனங்கள வாசிக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் அப்படின்னு சங்கீதக்காரன் ராஜா பேசுறார். யாரு? இதுல எழுதுனதெல்லாம் நிறைய பேரு சங்கீதங்கள ஒரு 6, 7 பேர் எழுதியிருக்காங்க. இதுல என்ன நம்ம வாசிக்கிறோம்னா, அப்போ என் மேல உள்ள நம்பிக்கை, என்னுடைய பெரிய மூத்தவர்கள், என் நண்பர்கள், உறவுகள் இவங்கள்ட்ட போய் நான் ஒரு விஷயத்த கேட்டு அதன்படி செய்யறத விட, நான் யார்ட்ட தான் கேட்கணும்னா, தேவன்ட்ட தான் கேட்கணும். இப்ப நான் சுயத்துக்கு மரிக்கணும். தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கணும். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. இப்ப இந்த டாபிக் உடைய முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். என்ன இதுல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, சுயத்திற்கு நம்ம மரிக்கணும். தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கணும். அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் என்னையால மிகுந்த பலனை கொடுக்க முடியும். இந்த டாபிக் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கும், இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. தயவும் இரக்கும் மகா கிருபையும் உள்ளவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா, இந்த பகல் முழுதும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து இந்த அருமையான இரவு வேலை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஆமா ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு இல்லத்தில் தனித்தனியே இருந்தாலும் கூட கர்த்தாவே, மனதளவிலே அப்பா ஒவ்வொருவரும் அப்பா அந்த கூடுகளை கலந்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா, நீங்க இந்த இடத்துல இருந்து அப்பா உமது தாசர் மூலமாக பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அப்பா நாங்கள் அதன்படி நடக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேணுமாய் மன்றாடுகிற ராஜா. சோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே அப்பா, மருத்துவரே அப்பா உமது கரத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா, அவர்கள் குடும்பத்தையும் உமது ஆசீர்வாதத்தினால நிரப்ப வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தாருங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே உம்மை பற்றி எங்களுக்கு நல்ல தெளிந்த முறையிலே சொல்லத்தக்கதாக இன்னும் அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, ஆம் ஆண்டவரே, அவருடைய சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் மன்றாடுகிற ராஜா. அப்பா, கோபத்தை பற்றி பேசினார்கள் ஆண்டவரே. இந்த கோபத்தினால் மக்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை அவர்கள் எடுத்துரைத்த பொழுது கூட கர்த்தாவே, அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறபடினால நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா, இந்த உண்மையின் உத்தமமாக நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உமது வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் மன்றாடுகிற ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, பரிசுத்த உமது வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொள்ளத்தக்கதாக அப்பா நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் மன்றாடுகிற தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உலகத்தில் இருப்பவரை விட நீங்கள் மிகவும் பெரியவராக இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிற ராஜா. உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவது அப்பா மேலானது என்று உமது வேத வாக்கியத்தின் பிரகாரம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி உமக்கென்று வாழ அப்பா பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒவ்வொருவரும் உலக வாழ்க்கையிலிருந்து கர்த்தாவே உமக்கு பிரியமான மக்களாக நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூடுகையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆமா ஆண்டவரே அப்பா, நாங்கள் அனைவரும் கூட கர்த்தாவே
இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் நடந்து அப்பா அதன்படி அப்பா எங்களை வழிநடத்த வேணுமாய்மை மன்றாடுகிற தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த வாரம் கூடுகை வரைக்கும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வழிநடத்தி அப்பா அடுத்த முறையிலும் கூட கர்த்தாவே மது வேத வசனத்தை அப்பா நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த அம்மாவையும் குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்பின் கீழ நம்ம சந்திப்போம்.